அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் இரு உலக போர்களுக்கு இடையில் ஜப்பானினுடைய நிலைப்பாடு குறித்து பார்க்க இருக்கின்றோம். முதல் உலக போர் 1914ஆம் ஆண்டு தொடங்கி 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் ஜெர்மனி சரணடைந்ததோடு முதல் உலக போர் முடிவுக்கு வந்தது. இந்த முதல் உலக போரின் போது ஜப்பான் தன்னுடைய வல்லமை சமன்பாட்டினை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று ஜப்பானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கடுமையான போட்டி. வல்லமை சமன்பாட்டை நிலைப்படுத்துவதில் ஜப்பானும் அமெரிக்காவும் கடுமையான போட்டி. உலக நாடுகள் மட்டுமல்லாது தூரக்கிழக்கு நாடுகளிலும் ஜப்பான் தன்னுடைய வல்லமையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா தன்னுடைய வல்லமையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கடுமையான போட்டி ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் முதல் உலக போரின் போது ஜப்பான் நேச நாடுகளோடு நட்புறவு பாராட்டி வந்தது. அதுவே இரண்டாவது உலக போரின் போது அச்சு நாடுகளோடு நட்புறவை பாராட்டியது ஜப்பான். 1900 இந்த முதல் உலக போர் முடிவுற்றது 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் ஜெர்மனி சரணடைந்ததோடு முதல் உலக போர் முடிவுக்கு வந்தது. இதன் பின்பு ஜப்பான் தன்னுடைய பேரரசு கோட்பாட்டை பின்பற்ற ஆரம்பித்தது. உலக நாடுகளிடையே ஜப்பான் தன்னுடைய பேரரசு கோட்பாடு மற்றும் வல்லமை தூரக்கிழக்கு நாடுகளில் தன்னுடைய வல்லமை சமன்பாட்டினை நிலைநாட்ட வேண்டும் என்று, அதற்கான ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று, அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தது. இவ்வாறு முதல் உலக போரில் ஜப்பான் ஒரு சரியான நிலைப்பாட்டினை ஏற்படுத்தியது. ஆசிய நாடுகளிலேயே ஒரு முன்னணி நாடாக ஜப்பான் திகழலாயிற்று. சீனா, இந்தியா போன்று வல்லரசு நாடுகள் மிக பரந்த மக்கள் தொகையும் மிக அதிகமான இயற்கை வளங்களையும் கொண்ட பல நாடுகள் இருந்த போதும் ஒரு மிகச்சிறிய நாடான ஜப்பான் ஆசியாவில் ஒரு முன்னணி நாடாக திகழலாயிற்று முதல் உலக போருக்கு பின்பு. இதனுடைய ஜப்பானினுடைய செல்வாக்கு 2-3 மடங்காக மேலோங்கியதை நாம் இங்கு பார்க்கின்றோம் முதல் உலக போருக்கு பின்பு. இந்த முதல் உலக போரின் போது 1916 முதல் 1917 இந்த காலகட்டத்தில் ஜப்பான் நேச நாடுகளோடு பல ரகசிய உடன்படிக்கைகளை செய்து கொண்டது. இந்த ரகசிய உடன்படிக்கைகள் ஜப்பானுக்கு அதிகமான சலுகைகளை தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பெற்று தந்தது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் கப்பற்படை தளங்கள், ஜப்பானை கப்பற்படை தளங்களாக நேச நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருந்தன. மிக நெடுங்காலமாக ஜப்பான் நேச நாடுகளுடைய ஒரு கப்பற்படை தளமாகவே செயல்பட்டு வந்தது. அதன் பின்பு ஷாண்டூங்கில் ஜப்பான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தது. ஷாண்டூங்கிறது ஒரு மிக முக்கியமான நிலப்பகுதி. அந்த ஷாண்டூங்கில் தன்னுடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய மேலாண்மையை ஜப்பான் நிலைப்படுத்த வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் போது இந்த நேச நாடுகள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன. ஏனென்றால் ஜப்பான் தூரக்கிழக்கு நாடுகளில் தன்னுடைய வல்லமையை ஏற்படுத்தி கொண்டால், தன்னுடைய வல்லமையை பதித்தால், இது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகவும் ஒரு சவாலான விஷயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. முதல் உலக போர் முடிவுற்றதும் 1919ஆம் ஆண்டு அனைத்து நாட்டு தலைவர்களும், நேச நாட்டு தலைவர்களும் அச்சு நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி முதல் உலக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் இருக்கும்போது 1919ஆம் ஆண்டு பாரிஸில் அமைதி மாநாடு கூட்டப்பட்டது. இந்த பாரிஸில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் முதல் உலக போர் முடிவுற்றது 1918ஆம் ஆண்டு. ஜெர்மனி சரணடைந்ததும் முதல் உலக போர் முடிவுக்கு வருகிறது. இந்த முதல் உலக போரை முடிவு செய்யும் விதமாக 1919ஆம் ஆண்டு பாரிஸில் உலக நாடுகளில் உள்ள அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, ஒரு அமைதி மாநாட்டினை ஏற்படுத்தினர். இந்த மாநாட்டில் ஜப்பான் ஒரு முக்கிய நாடாக பங்கேற்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆசியாவிலே ஒரு மிக சிறிய நாடான இந்த ஜப்பான் உலக அமைதி மாநாட்டில்
ஜப்பானுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு முக்கியமான நாடு என்ற பொறுப்பும், ஒரு முக்கியமான நாடு என்ற பிரதிநிதித்துவமும் அளிக்கப்பட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இவ்வாறு முதல் உலகப் போரின் இறுதியில் கையெழுத்திடப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கையின்படி ஜப்பான் தன்னுடைய நிலப்பசியை தீர்த்துக் கொள்ள முன்வைந்தது. தங்களுக்கும் தங்களுடைய எல்கையை விரிவுபடுத்திக் கொள்ள தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஜப்பான் தன்னுடைய எல்கையை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழலை எதிர்நோக்கியது. அதற்காக தன்னுடைய நிலப்பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாகமாக இந்த பாரிஸ் உடன்படிக்கையை நாம் பார்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து ஷாண்டூங்கில் மேலாண்மை ஜப்பான் தன்னுடைய மேலாண்மையை ஷாண்டூங்கில் மட்டும் வலியுறுத்தியது மட்டுமல்லாது, மார்ஷல் மற்றும் கரோலின் போன்ற தீவுகளையும் தன்னுடைய பகுதிகள் என்று அறிவிக்க வேண்டும் என்று நேச நாடுகளை வற்புறுத்தியது. உலக அமைதி மாநாடு 1919ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் ஜப்பான் தனக்கு என்ன தேவைகள், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தி கொண்டது. இவ்வாறு தன்னுடைய நிலப்பசியை தீர்த்து கொள்வதற்கும், ஷாண்டூங் தீவில் தன்னுடைய மேலாண்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், அதே போன்று மார்ஷல் மற்றும் கரோலின் போன்ற தீவுகளை தன்னுடைய பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று நேச நாடுகளை ஜப்பான் வலியுறுத்தி வந்ததை நாம் பார்க்கின்றோம். இதனால் அன்றைய அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த உட்ரோ வில்சனும், இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த லாயிட் ஜார்ஜும், பிரான்சினுடைய முதல்வராக செயல்பட்ட கிளெமென்சூர், இவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு தனிப்பட்ட மாநாடு ஒன்றினை கூட்டினர். இந்த மாநாட்டில் ஜப்பான் ஷாண்டூங்கில் தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய மேலாண்மையை ஏற்படுத்துவதை வன்மையாக இந்த உலக தலைவர்கள் கண்டித்தனர். இதனை எதிர்த்தார்கள். உட்ரோ வில்சன், அமெரிக்காவினுடைய அதிபரான உட்ரோ வில்சன், ஜப்பானினுடைய இங்கிலாந்தினுடைய பிரதமர் லாயிட் ஜார்ஜ் மற்றும் பிரான்சினுடைய முதல்வர் கிளெமென்சூர், இவர்கள் 3 பேரும் ஒரு தனிப்பட்ட மாநாடு, இந்த நேச நாடுகளினுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தனிப்பட்ட மாநாடு நடத்தினார்கள். இந்த தனிப்பட்ட மாநாட்டில் எவ்வாறு ஜப்பானை எதிர்நோக்குவது, எவ்வாறு ஜப்பானை எதிர்ப்பது, இதுதான் இத்தலைவர்களுடைய முக்கிய இலக்காக இருந்தது. ஏனென்றால் தூரக்கிழக்கு நாடுகளில் ஜப்பானினுடைய வல்லமை மேலோங்கி இருக்கின்றது. சீனா போன்ற மிக பரந்த, மிக வளங்களை உள்ளடக்கிய நாடுகள் இருந்த போதிலும் ஜப்பான் ஒரு மிகச்சிறிய நாடு. மிக குறுகிய காலத்தில் 1868 மீஜி முடியாட்சிக்கு பின்பு ஜப்பான் ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்பது இந்த ஐரோப்பிய நாடுகள், மேலை நாடுகளுடைய இலக்காக இருந்தது. எனவே கடுமையாக இந்த மாநாட்டில் இந்த 3 தலைவர்களும் எதிர்த்ததை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பான் சீனாவின் மீது பொருளாதாரம், ஏற்கனவே நாம் முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். சீன ஜப்பானிய போர் குறித்து பார்த்தோம். 1894 தொடங்கிய சீன ஜப்பானிய போர் 1895 முடிவுற்றது. இந்த சீன ஜப்பானிய போர் ஒரு மிகச்சிறிய நாடான, ஒரு மிக பரந்த பிரதேசமான சீனாவினை தோற்கடித்தது. ஒரு அனைத்து தரப்பினரும் எதிர்பாராத ஒரு விஷயம். தூரக்கிழக்கு நாடுகளில் வல்லமை, ஒரு மிக பரந்த பிரதேசத்தையும், அதிக மக்கள் தொகையையும், அதிக வளங்களையும், இயற்கை வளங்களையும் கொண்ட ஒரு சீனா மிகச்சிறிய நாடான ஜப்பான் முழுவதும் தன்னுடைய மூலப்பொருட்களையும் சரி, அல்லது உற்பத்திக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும், உபரி பொருட்கள் அனைத்தையும் பிற நாட்டையே சார்ந்திருக்கக்கூடிய இந்த சிறிய ஜப்பான் தோற்கடித்தது மேலை நாடுகள் மட்டுமல்ல, தூரக்கிழக்கு நாடுகளில் ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இவர்களிடையே போடப்பட்ட இந்த சீன ஜப்பானிய போரின் இறுதியில் போடப்பட்ட இந்த மனோஷாகி உடன்படிக்கையின்படி ஜப்பான் முழுவதும், சீனா முழுமையும் ஜப்பானினுடைய பொருளாதார கட்டுப்பாட்டு கீழ் வந்தது என்றே நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட அனைத்து துறைமுகங்களும் ஜப்பானுக்கு திறந்துவிடப்பட்டது. ஜப்பான் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தையாக சீனாவை பயன்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய தாக்கம் இந்த பொருளாதார உரிமைகளை மட்டும்,
இப்போ உலக நாடுகள் அனைத்தும் முதல் உலக போரின் இறுதியில் உலக நாடுகள் அனைத்தும் வற்புறுத்தக்கூடிய ஒரே விஷயம், இதுவரை சீனாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஜப்பான் பொருளாதார உரிமைகளை மட்டும் தன்னுடைய கைவசம் வைத்துக்கொண்டு அந்த நில உரிமையை சீனாவிடம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஜப்பான் அந்த ஒரு தன்னுடைய பெருமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சீனாவிடம் அனைத்து உரிமைகளையும் விட்டுக் கொடுத்தது என்று பொருளாதார உரிமைகளை தக்க வைத்துக் கொண்டு பிற உரிமைகளை சீனாவிடம் விட்டுக் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இதனால் ஜப்பானினுடைய செல்வாக்கு தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெருமளவிற்கு வலுவுற்றி இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த செல்வாக்கு காரணமாக ஜப்பான் சர்வதேச சங்கத்தினுடைய அமைப்புகளில் ஒரு முக்கிய உறுப்பினராக இடம்பெற்றதை பார்க்கின்றோம். 1919ஆம் ஆண்டு சர்வதேச சங்கம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், உலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கும், உலக நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கும், உலக நாடுகளுக்கிடையே எந்த விதமான பொருளாதார சிக்கலோ இல்ல அரசியல் கோட்பாடுகள் பற்றின சிக்கல்களோ இருந்தால் அச்சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புதான் சர்வதேச சங்கம். இந்த சங்கத்தின் மிக முக்கிய உறுப்பினராக ஜப்பான் இடம்பெற்றது. உலக அளவில் அனைத்து நேச நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற முதன்மையான நாடுகள் உறுப்பு நாடுகளாக பொறுப்பேற்றிருந்ததை போன்று தூரக்கிழக்கு பகுதிகளில் ஜப்பான் முக்கிய நாடாக பங்கேற்றிருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த பங்கேற்றது மட்டுமல்லாமல் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான தளமாக சர்வதேச சங்கத்தை ஜப்பான் பயன்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இந்த அமைப்பில் சர்வதேச சங்கத்தின் அமைப்பு மூலமாக சமத்துவ இன அடிப்படையில் இருந்த இன அடிப்படை பாகுபாட்டை ஒழித்து இன சமன்பாட்டினை, இன சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜப்பான் முனைந்தது. எவ்வாறு ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் உயர்ந்தவர்களோ அதே போன்று ஜப்பான் இனத்தவர்களும் உயர்ந்தவர்களே என்ற அந்த இன அடிப்படையிலான சமத்துவத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று ஜப்பான் விளைந்தது. ஆனால் இதற்கான முயற்சிகளை ஜப்பான் எடுத்தும் அம்முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று தூர கிழக்கில் தன்னுடைய வல்லமை சமன்பாட்டினை கட்டி காக்க வேண்டும் என்று அமெரிக்கா பேராசைப்பட்டு கொண்டிருந்தது. அமெரிக்காவிற்கு உலக வல்லரசுகளில் ஒன்றாக தான் திகழ வேண்டும், உலக வல்லரசு நாடுகளில் தான் சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பேராசை அது ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்லாது, மேலை நாடுகளில் மட்டுமல்லாது தூர கிழக்கு நாடுகளிலும் அமெரிக்கா தன்னுடைய வல்லமை சமன்பாட்டினை ஏற்படுத்த வேண்டும் என்று கடுமையான உத்வேகத்தோடு செயல்பட்ட போது அதற்கு தடையாக, அதற்கு இடையூறாக ஜப்பான் இருந்ததை அமெரிக்கா பார்க்கின்றது. எனவே ஜப்பானை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சி, ஜப்பானினுடைய அரசியல் செல்வாக்கு, இவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது அமெரிக்காவினுடைய ஒரு முக்கிய நோக்காகவும் முக்கிய இலக்காகவும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே சர்வதேச சங்கத்தில் ஜப்பான் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும், ஜப்பான் ஒரு முக்கியமான உறுப்பு நாடாக இருக்க வேண்டும் என்ற கனவு, நீண்ட நாளைய கனவு நனவானதை நாம் பார்க்கின்றோம். இந்த சர்வதேச சங்கத்தின் அடிப்படை கோட்பாட்டில் சில தீர்மானங்களை ஜப்பான் எடுத்துக்கொண்டது. அந்த தீர்மானங்களை சர்வதேச சங்கத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள ஜப்பான் பிரயாசைப்பட்டது என்றே நாம் பார்க்கின்றோம். சர்வதேச சங்கத்தின் அடிப்படை கோட்பாட்டில் இன அடிப்படை சமத்துவத்தை வலியுறுத்தி அதற்கான செயல்பாடுகளை ஜப்பான் செய்து வந்தது. இதை அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நேச நாடுகள் கடுமையாக எதிர்த்தது. வெள்ளை இனத்தோருக்கு இணையானவர்கள் ஜப்பானியர்கள். வெள்ளை இனத்தவர்களும் ஜப்பானியர்களும் இன அடிப்படையில் ஒரே இனம் போன்று ஒரே சமத்துவமாக செயல்படுத்த வேண்டும் என்பதே ஜப்பானியர்களுடைய இலக்காக இருந்தது. ஆனால் அந்த இலக்கை ஜப்பானால் எட்ட முடியவில்லை என்றே நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச சங்கத்தினை உருவாக்கி தங்களுடைய தகுதியை, ஜப்பான் தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டது. சர்வதேச சங்கத்தின் ஒரு முக்கியமான உறுப்பு நாடாக, முக்கியமான ஒரு நாடாக சர்வதேச சங்கம் 1919ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது.
இந்த சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டதில் ஜப்பானுடைய பங்களிப்பும் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 1920 சர்வதேச சங்கத்தின் கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் இடத்தையும் ஜப்பான் பெற்றது. 1919 சர்வதேச சங்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு ஜப்பான் ஒரு முக்கியமான பொறுப்பினை எடுத்து செயல்பட்டது. அது சர்வதேச சங்கம் உருவாகுவதில் ஜப்பானுக்கு மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து 1920ஆம் ஆண்டு ஜப்பான் சர்வதேச சங்கத்தின் நிரந்தர கவுன்சிலில் உறுப்பினர் என்ற பொறுப்பினையும் இடத்தையும் பெற்றதை நாம் பார்க்கின்றோம். 1920 நவம்பர் 17 ஜப்பான் பிரதிநிதி இஷி என்பவர் டான்சிங் நகர் பற்றிய அறிக்கையை வெளியிட்டார். இவ்வறிக்கையை சர்வதேச சங்கம் ஏற்றுக்கொண்டது. 1920 நவம்பர் 17 ஜப்பானினுடைய பிரதிநிதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரான இஷி என்பவர் டான்சிங் நகர் பற்றிய ஒரு கோட்பாட்டினை சர்வதேச சங்கத்தில் சமர்ப்பித்தார். இவருடைய கோட்பாட்டை சர்வதேச சங்கம் ஏற்றுக்கொண்டது. அதை தொடர்ந்து 1923 ஏற்பட்ட கார்பியூசிக் சிக்கலில் ஜப்பானின் பிரதிநிதிகள் என்ன கருத்துக்கள் சொன்னார்களோ அந்த கார்பியூசிக் சிக்கலை ஜப்பானினுடைய பிரதிநிதிகள் முன்வைத்த கோட்பாடுகளை கருத்துக்களை சர்வதேச சங்கம் அவ்வாறே ஏற்றுக்கொண்டது. இவ்வாறு சர்வதேச சங்கத்தில் ஜப்பானுக்கு ஒரு சிறப்பு, ஜப்பானினுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை போன்று ஜப்பானினுடைய பிரதிநிதிகள் சர்வதேச சங்கத்தின் உறுப்புகளாக செயல்பட்ட பன்னாட்டு நீதிமன்றம் மற்றும் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்புகளில் மிக முக்கியமான இடத்தினை பெற்றார்கள். ஜப்பான் ஜப்பானியர்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய கடமைகளை இந்த பன்னாட்டு நீதிமன்றம் மற்றும் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்புகளில் செவ்வனே செய்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று காப்பரசு பகுதிகள் ஜப்பானினுடைய ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. காப்பரசு பகுதிகள் ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஜெர்மனிக்கு சொந்தமான பகுதிகளை ஜப்பானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு நேச நாடுகள் சில எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் ஜப்பானினுடைய செல்வாக்கு மேலோங்கி இருந்ததை நாம் பார்க்கின்றோம். முதல் உலக போரினுடைய இறுதியில் ஜப்பானினுடைய செல்வாக்கு அனைத்து உறுப்புகள் சர்வதேச சங்கத்தினுடைய அனைத்து உறுப்புகளிலும் ஜப்பானினுடைய பிரதிநிதிகள் இடம்பெற்றிருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சில கடமைகளை செய்வதற்கு, சில அரசியல் கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்கு ஜப்பானுக்கு உரிமைகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு முதல் உலக போர் முடிவுற்ற நேரத்தில் உலக அரசியலில் ஜப்பான் பெற்றிருந்த புகழ் விரிவடையலாயிற்று. இவ்வாறு உலக அரசியலில் ஜப்பானின் முதல் உலக போர் முடிவுற்ற சமயத்தில், அந்த முதல் உலக போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் இடையில் ஜப்பானினுடைய செல்வாக்கு மட்டுமல்லாது ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு அசாதாரண வளர்ச்சி அடைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆசியாவில் முன்னிலை நாடாக சர்வதேச அரங்கில் சிறப்பானதோர் இடத்தை ஜப்பான் பெற்றது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் தூரக்கிழக்கு நாடுகளில் எந்த ஒரு நாடும் இவ்வளவு ஒரு வல்லமையை பெற்றதாக நாம் பார்க்க முடியவில்லை. மிக பரந்த பேரரசை கொண்ட சீனா, இந்தியா போன்ற நாடுகள் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய வல்லமையை உலக நாடுகளிடையே ஏற்படுத்த முடியாத ஒரு சூழலில் மிகச்சிறிய நாடான இந்த ஜப்பான் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது அனைவரையும் வியக்கத்தக்க வகையில் ஆழ்த்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். முதல் உலக போர் முடிந்த போது ஜெர்மனி தூரக்கிழக்கு பகுதிகளில் இருந்து முற்றிலும் நீக்கப்பட்டது. ஜெர்மனி முற்றிலும் நீக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யா தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனையின் காரணமாக பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, உள்நாட்டு கலவரத்தின் காரணமாக ரஷ்யா தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதில் தன்னுடைய கவனத்தை உள்நாட்டு பிரச்சனைகளிலே செலுத்தக்கூடிய ஒரு சூழல் ரஷ்யாவிற்கு ஏற்பட்டது.
ஜெர்மனியினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்தது. அதே போன்று ரஷ்யாவினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்தது. அதற்கான காரணம் உள்நாட்டு பிரச்சனையின் காரணமாக பொருளாதார நெருக்கடி ரஷ்யாவில் ஏற்படுகிறது. அந்த பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு சரி கட்டுவது என்று ரஷ்ய அரசாங்கம் தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை சரிப்படுத்துவதில் கவனத்தை செலுத்தியது. இந்த தருணத்தில் ஜப்பான் தூரக்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளோடு இணையான முக்கியத்துவத்தை பெறுகின்றது. எவ்வாறு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருந்ததோ அதற்கு இணையாக ஜப்பான், மிகச்சிறிய நாடான ஜப்பான் தன்னுடைய வல்லமையை பெற்றது என்றே நாம் இங்கு பார்க்கின்றோம். இது 1919ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சர்வதேச சங்கத்தில் முக்கிய பொறுப்பினை பெற்ற போது சில கொள்கைகள், தன்னுடைய கொள்கைகளை முன்வைக்க விளைந்தது ஜப்பான். அதில் மிக முக்கியமானது இனச்சமத்துவம். இனச்சமத்துவம் ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று எவ்வாறு அமெரிக்கர்கள், இங்கிலாந்தை சார்ந்த ஆங்கிலேயர்கள் இருக்கின்றார்களோ இதை போன்று ஜப்பானியர்களும் இன அடிப்படையில் அவர்களுக்கு இணையானவர்களே என்ற கோட்பாடை உலக அரங்கில் நிலைநாட்ட வேண்டும் என்பது இந்த ஜப்பானினுடைய முக்கிய நோக்கம். அதற்கான உத்வேகத்தை ஜப்பான் எடுத்ததை மற்ற பிற நேச நாடுகள், வல்லமை பெற்ற நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வாறு ஜப்பான் இனத்தை தங்கள் இனத்திற்கு இணையாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தது. எனவே பிற நாடுகள் ஜப்பானை வெறுப்புணர்வோடு பார்த்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த இன அடிப்படையில் இன அடிப்படை சமத்துவத்தை ஜப்பான் நிலைநிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தது ஒரு உலக அரசியலில் ஒரு பெரும் எதிர்ப்பை ஜப்பானுக்கு ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். இது பிற்காலத்தில் 2ஆம் உலக போரின் போது இந்த பிரச்சனை ஜப்பான் நேச நாடுகளுடன் இருந்த உறவை முறித்து கொண்டு அச்சு நாடுகளோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த இன அடிப்படை சமத்துவத்தை ஜப்பான் நிலைநாட்ட வேண்டும் என்ற இந்த தாக்கம், இந்த கொள்கை, இந்த கோட்பாடு முதல் உலக போரில் நேச நாடுகளோடு நட்பு பாராட்டி அதிக ரகசிய உடன்படிக்கைகளை செய்து கொண்ட ஜப்பான் 2ஆம் உலக போரின் போது அப்படியே தலைகீழாக மாறியதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அச்சு நாடுகளோடு தன்னுடைய நட்பை பாராட்டி இன சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜப்பான் போராடியது. இது பிற்காலத்தில் 2ஆம் உலக போருக்கு ஒரு சிறிய காரணமாக நாம் பார்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இந்த ஜப்பானினுடைய எதிர்ப்புணர்வு, ஜப்பானின் ஆதிக்க பெருக்கம் காரணமாக வளர்ந்தது. ஜப்பானுக்கும் அமெரிக்காவும் வல்லமை சமன்பாட்டை நிலைநாட்டுவதில் கடுமையான போட்டி. இந்த கடுமையான போட்டியின் காரணமாக ஜப்பானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கடும் எதிர்ப்பு எழ ஆரம்பித்ததை நாம் பார்க்கின்றோம். 1917ஆம் ஆண்டு நவம்பரில் உருவாக்கப்பட்டிருந்த லான்சிங் இஷி உடன்பாடு தாம் விருப்பம் போல் விவரித்து முடிவெடுக்க ஜப்பான் தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கையாக நாம் இங்கு பார்க்கின்றோம். லான்சிங் இஷி உடன்பாடு ஜப்பான் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான உடன்பாடாக நாம் அதை பார்க்கின்றோம். இதுவரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று 1894, 1895 நடைபெற்ற இந்த சீன ஜப்பானிய போரில் சீனா படுதோல்வி அடைந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த படுதோல்வியினுடைய விளைவு ஜப்பானுக்கு ஒரு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்று நாம் பார்க்கின்றோம். ஏன்னா சீனாவில் அமெரிக்கா காசில்லா நுழைவு எவ்வாறு அமெரிக்கா காசில்லா நுழைவு தன்மையை பெற்றதோ அதே போன்றுதான் ஜப்பானும் எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல், எந்தவித வரி கோட்பாடும் இல்லாமல் சீனாவில் ஜப்பான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு அடிகோலியதை நாம் பார்க்கின்றோம். எனவே சீனாவில் அமெரிக்கா காசில்லா நுழைவு சலுகையை பெற்றது. சில சலுகைகளால் சீன பகுதிகளில் ஊடுருவிய அமெரிக்கா ஜப்பானை வெறுப்பு கொண்டே பார்த்தது. இங்க 2 பேருக்கும் கடுமையான போட்டி. தூர கிழக்கு நாடுகளில் நாம் பார்த்தோம் என்றால் அமெரிக்கா தன்னுடைய வல்லமை சமன்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் என்று பேராசையோடு செயல்பட்டது. அதே போன்றே ஜப்பானும்
தன்னுடைய வல்லமை கோட்பாட்டை, தன்னுடைய மேலாண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று இருவருக்கும் கடுமையான போட்டி. வல்லமை கோட்பாட்டினை நிலைநாட்டுவதில் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் கடுமையான போட்டி. இந்த கடுமையான போட்டி அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ஒரு பெரும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். இரண்டு நாடுகளுக்கு இடையும் இருந்த இந்த எதிர்ப்பு, இந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலான இந்த எதிர்ப்பு இருவருக்கும் இடையில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். எனவே ஜப்பானை தடை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்கா எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்றது. எவ்வாறு இந்த ஜப்பானினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது, எவ்வாறு இந்த ஜப்பானினுடைய மேலாண்மையை வல்லமையை இங்கு கட்டுப்படுத்துவது என்று ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்கா எதிர்நோக்கி கொண்டே இருந்தது. இத்தருணத்தில் ஜெர்மனி, ரஷ்யா ஆகிய நாடுகளிடம் கொண்ட எதிர்ப்புகள் காரணமாக 1902ஆம் ஆண்டில் செய்து கொண்ட ஆங்கில ஜப்பானிய உடன்படிக்கையை நிறுத்துவதற்கான சூழலை பிரிட்டன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எவ்வாறு அமெரிக்கா ஜப்பானை கடுமையாக எதிர்த்ததோ, முன்பொரு காலத்தில் இங்கிலாந்தும் ஜப்பானும் பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டன. அந்த உடன்படிக்கைகளை குறிப்பாக 1902ஆம் ஆண்டு பிரிட்டனும் ஜப்பானும் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டனர். இந்த உடன்படிக்கையின்படி சில கோட்பாடுகளை இருவரும் வகித்து கொண்டனர். இந்த கோட்பாடுகளை எவ்வாறு தடை செய்வது, எவ்வாறு நிறுத்துவது என்று பிரிட்டன் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். உலக நாடுகளில் உள்ள வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் ஜப்பானினுடைய வளர்ச்சியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, ஜப்பானினுடைய மேலாதிக்கத்தை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பதில் மிக கவனத்தோடு செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இதற்கான ஒரு தருணம் ஏற்பட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதுதான் வாஷிங்டன் மாநாடு. இந்த மாதிரி அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எவ்வாறு ஜப்பானை கட்டுப்படுத்துவது என்று எதிர்நோக்கி கொண்டிருந்த சூழலில், அந்த சூழலின் காரணமாக தான் இந்த வாஷிங்டன் மாநாடு 1921ஆம் ஆண்டு நவம்பர் 12இல் தொடங்கி 1922 பிப்ரவரி 6இல் முடிவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த வாஷிங்டன் மாநாடு நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். வாஷிங்டன் மாநாடு 1929 நவம்பர் 12இல் தொடங்கி 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 6இல் முடிவுக்கு வந்தது. இந்த மாநாடு சில சிறப்பு சலுகைகளை ஜப்பானுக்கும், சில கட்டுப்பாடுகளையும் சலுகைகளை ஒரு புறம் சலுகைகளை பெற்று தந்திருந்தது என்று கூட பார்த்தோம் என்றால், இன்னொரு புறம் சில கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது என்றே நாம் பார்க்கின்றோம். 3 மாத காலங்கள் நடைபெற்ற இம்மாநாடு வெற்றிகரமான பல செயல்களை செய்து முடித்தது. இந்த வாஷிங்டன் மாநாடு வெற்றிகரமாக பல நாடுகளுடைய பிரச்சனைகள், குறிப்பாக ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளிடையே இருந்த மனக்கசப்பு உணர்வை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மாநாடாக அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். சர்வதேச அடிப்படையிலான பல சிக்கல்கள் இம்மாநாட்டில் தீர்க்கப்பட்டது. சர்வதேச அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அப்பிரச்சனைகள் இந்த வாஷிங்டன் மாநாட்டில் பேசி தீர்க்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற வல்லமை பெற்ற நாடுகள் எவ்வாறு தங்களுடைய படைகளை குறைப்பது, ஏனென்றால் முதல் உலக போர் ஒரு பெரும் பிரளயத்தை, இந்த உலகில் ஒரு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது என்றே பார்க்கின்றோம். பல நாடுகள் தடம் தெரியாமலே உலக வரைபடத்தில் இருந்து அழிந்து போனதை நாம் பார்க்கின்றோம். இது போன்று மற்றொரு சூழல் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு மாநாடு, அதுதான் இந்த வாஷிங்டன் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் மிக முக்கியமாக எவ்வாறு இந்த படையை குறைப்பது, உலக நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அல்லது தன்னுடைய எல்கையை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக அணு ஆயுதங்களை அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டிருந்தனர். எனவே இந்த படையை குறைப்பது என்பது பற்றி முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக ஆங்கில, பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க கப்பற்படை போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது, தவிர்க்கப்பட வேண்டும். இந்த கப்பற்படையை உருவாக்குறதிலும் சரி, தரைப்படை உருவாக்குவதிலும் சரி, பெரிய நாடுகள், நேச நாடுகளான பிரிட்டன், அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கிடையே கடும் போட்டி இருந்தது. இந்த போட்டியை நிறுத்த வேண்டும் என்பது இந்த வாஷிங்டன் மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால்
அணு ஆயுதம் என்பது தங்களை பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் சில நாடுகள் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி பல நாடுகளை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டனர். எனவே இந்த படை குறைப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக வாஷிங்டன் மாநாட்டில் பார்க்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் 1914 இருந்து 1918 வரை பசிபிக் பகுதி பசிபிக் பெருங்கடல் பகுதி ஒரு இரத்த காடாக இருந்தது என்றே நாம் பார்க்கின்றோம். அத்தனை நாடுகளும் முதல் உலக போரில் சீரழிக்கப்பட்டது என்பதை நாம் குறிப்பாக பார்க்கின்றோம். எனவே இந்த வாஷிங்டன் மாநாட்டிற்கு பின்பு பசிபிக் பகுதி ஓர் அமைதி மண்டலமாக மிக குறுகிய காலத்தில் ஆக்கப்பட்டது. எனவே உலக நாடுகளுக்கிடையே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சர்வதேச சங்கத்தின் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை கண்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வாஷிங்டன் மாநாடு ஒரு மிக முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உலக நாடுகளுக்கிடையே அமைதியையும் நட்புறவையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு இந்த மாநாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பசிபிக் பகுதி 1914 18 வரைக்கும் இருந்த அந்த சூழல் அப்படி முற்றிலுமாக மாறி ஒரு அமைதி மண்டலமாக காட்சியளித்ததை நாம் பார்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து சீனா ஏற்கனவே ஜப்பானிய போர்கள், அமெரிக்காவினுடைய ஆளுமை, இவ்வாறு திறந்த வழி கொள்கை, இவ்வாறு பல பிரச்சனைகள்னால் சீனாவினுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் மட்டுமல்ல, சீனாவினுடைய அரசியல் நிலைப்பாடு முற்றிலும் சீர்குலைந்து காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீனாவை எவ்வாறு முன்னேற்றுவது? சீனா உலக நாடுகளில் மிக பரந்த ஒரு பிரதேசம், மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது, எவ்வாறு முன்னேற்றுவது என்பதில் அதற்கு என்ன வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை உலக நாடுகள் யோசித்தன. குறிப்பாக இந்த நேச நாடுகள் சீனாவினுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் செய்வதற்கான சுதந்திரத்தை வழங்கியது என்றே நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சீனாவினுடைய பொருளாதார அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பு, சீனாவினை மற்ற பிற நாடுகள் எதுவும் அச்சுறுத்தாமல், அபகரிக்காமல், சீனாவினுடைய பொருளாதாரத்தை சுரண்டாமல் நேச நாடுகள் அதை பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த வாஷிங்டன் மாநாட்டில். மிக முக்கியமான வாஷிங்டன் மாநாட்டை இந்த 3 முக்காலம் நடைபெற்ற இந்த வாஷிங்டன் மாநாட்டை பார்த்தோமே ஆனால் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு சலுகையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாநாடாகவே நாம் இங்கு பார்க்கின்றோம். இதை போன்று அமெரிக்காவினுடைய புகழும் செல்வாக்கும் ஓங்கியது. இந்த வாஷிங்டன் மாநாட்டின் மூலமாக அமெரிக்காவினுடைய புகழ், அமெரிக்காவினுடைய செல்வாக்கு உலகளவில் பரவியதை நாம் பார்க்கின்றோம். மேற்கத்திய நாடுகளில் மட்டுமல்லாமல் தூர கிழக்கு நாடுகளிலும் சரி அமெரிக்காவினுடைய புகழ் மேலோங்கியதை நாம் பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து பிரிட்டன் ஜப்பானுடன் உறவை ஏற்கனவே நாம் பார்த்தோம் 1902ஆம் ஆண்டிலிருந்து ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் பல ரகசிய உடன்படிக்கைகள் கையெழுத்தாகின. ஆனால் இந்த ரகசிய உடன்படிக்கைகளை ஒரு காலகட்டத்தில், அதாவது 1918 இருந்து 1914 1918 வரைக்கும் உள்ள இந்த காலகட்டத்தில் ஜப்பானினுடைய செயல்பாடுகள், ஜப்பான் சர்வதேச சங்கத்தில் முக்கிய நாடாக பொறுப்பேற்றது. இன அடிப்படையிலான சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த ஜப்பானினுடைய எண்ணம், இவை அனைத்தும் ஜப்பானுக்கு எதிரே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே பிரிட்டன் எவ்வாறு இந்த ஜப்பானோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை துண்டித்துக் கொள்வது என்பதில் ஒரு கவனத்தோடே இருந்தது. ஆனால் பல முயற்சிகள் செய்தும் பிரிட்டனால் ஜப்பானுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முற்றிலுமாக ஒழித்து கொள்ள அல்லது முடித்து கொள்ள முடியவில்லை என்றே நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் பிரிட்டனுக்கு ஏற்பட்டது. ஜப்பானினுடைய கடற்படையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே வல்லமை சமன்பாட்டில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஜப்பானினுடைய கடற்படையை வாஷிங்டன் மாநாட்டில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான நிபந்தனையும் விதிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அயல் நாட்டவர்களின் குறுக்கீடு அல்லாமல்
ஜப்பான் பாதுகாப்பாக ஆதிக்க கோட்பாட்டை பெருக்கி வளர்த்து கொள்ள அனுமதிக்கப்பட்டதால் ஆக்கிரமிப்பு கோட்பாட்டினை உருவாக்கியது. ஜப்பான் நிபந்தனைகள் அனைத்து நாடுகளின் நேச நாடுகளோடும் ஒரு நட்புறவு, ஒரு உடன்படிக்கைகள், பல ரகசிய உடன்படிக்கைகளை செய்து கொண்ட இந்த ஜப்பானை தடுத்து நிறுத்துவதற்கான சூழல்களோ காரணிகளோ அமையாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே ஜப்பான் தன்னுடைய ஆக்கிரமிப்பு கோட்பாட்டை எவ்வாறு நிலைப்படுத்துவது என்பதில் ஜப்பான் கவனம் செலுத்த ஆரம்பித்தது. முதல் உலகப் போர் முடிந்து ஜப்பானினுடைய பொருளாதாரம் ஒரு 25 விழுக்காடு ஜப்பானினுடைய பொருளாதாரம் மேம்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பொருளாதாரம் மற்றும் அரசியல் செல்வாக்கு காரணமாக ஜப்பான் தலைக்கால் தெரியாமல் ஆடியது என்றே நாம் பார்க்கின்றோம். இந்த ஷாண்டங் பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை ஷாண்டங் பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்த ஜப்பான் அதை மஞ்சூரியா பகுதியில் எவ்வாறு சரி கட்டுவது என்று எதிர்நோக்கியது. ஷாண்டங்கை விட்டு கொடுத்தால் எனக்கு ஜப்பானுக்கு மஞ்சூரியா தேவைப்பட்டது. எனவே ஒரு இழப்பீடாக தான் அங்கு ஷாண்டங்கை இழந்தால் மஞ்சூரியாவை தன்னுடைய கைவசம் வைத்துக் கொள்வது என்று ஜப்பான் அந்த கோட்பாட்டில் மிக திடமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாஷிங்டன் மாநாட்டின் செல்வாக்கு பெருகிய போது பிற நாடுகளின் நல்லெண்ணத்தை பெற்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வாஷிங்டன் மாநாடு அனைத்து சார்ந்த நாடுகளினுடைய செல்வாக்கும் பெற்றதை, இந்த வாஷிங்டன் மாநாடு பெற்றதை நாம் பார்க்கின்றோம். இம்மாநாடுகளின் விளைவாக பெருகி வளர்ந்த ஜப்பானினுடைய எழுச்சி 2ஆம் உலக போரின் முக்கிய பங்கேற்க செய்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். மிக சிறிய நாடான ஒரு ஜப்பான் உலக நாடுகளில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற பெரிய நாடுகளுக்கு இணையாக, வல்லமை பெற்ற நாடுகளுக்கு இணையாக தானும் இருந்தது. அந்த தற்பெருமை என்பது ஜப்பானுக்கு அதிகமாகவே இருந்தது. இந்த தற்பெருமை 2ஆம் உலக போரில் ஜப்பான் பங்கு பெறுவதற்கான ஒரு மிக முக்கிய காரணியாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இதுவே 2ஆம் உலக போரில் ஜப்பான் தோல்வியுற்றதற்கும் வீழ்ச்சி அடைந்ததற்கும் ஜப்பானினுடைய பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ச்சி அடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஜப்பானினுடைய வல்லமை, ஆக்கிரமிப்பு கோட்பாட்டினை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த பேராசை என்பதையே நாம் பார்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து ஜப்பானினுடைய பொருளாதாரம் 1904 மற்றும் 5 நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போரில் ரஷ்யாவை ஜப்பான் தோற்கடித்தது. அதோடு மட்டுமல்லாமல் 1894 நடைபெற்ற சீன ஜப்பானிய போரில் பரந்த பேரரசான சீனாவை தோற்கடித்தது ஜப்பான். இவ்வாறு பல நாடுகளை தோற்கடித்து தன்னுடைய வல்லமை சமன்பாட்டினை நிலைநிறுத்திய ஜப்பான் பொருளாதார வளர்ச்சியில் அசாதாரண வளர்ச்சியை பெற்றது என்றே நாம் பார்க்கின்றோம். பொருளாதாரத்தில் ஒரு அசாதாரண வளர்ச்சி ஜப்பானுக்கு எட்டியது. எதன் காரணமாக என்றால் இந்த சீனா ரஷ்ய போர் மற்றும் ஜப்பான் ரஷ்ய போர் மற்றும் சீனா ஜப்பானிய போர்கள் ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான அடிகோலாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த சீன ஜப்பானிய போரில் பெற்ற வெற்றியானது பொருளாதார அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது ஜப்பானுக்கு. மனோஷாகி உடன்படிக்கை ஜப்பானுக்கு ஒரு பெரும் இழப்பீட்டை பெற்று தந்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பான் தன்னுடைய நாணய முறைகளை சீராக்கியது. பெரும் இழப்பீடு பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானினுடைய நாணய முறை முற்றிலுமாக மாற்றியமைக்கப்படுகிறது. சர்வதேச நாணய மாற்று முறையில் தன்னுடைய பணப்புழக்கத்தையும் பெருக்கிக் கொண்டது ஜப்பான். சர்வதேச நாணய மாற்று முறையில் அமெரிக்காவுக்கு இணையாக ஜப்பானும் ஒரு பெரும் புகழை பெற்றது என்றே நாம் பார்க்கின்றோம். அதோடு போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கை கொரியா, மஞ்சூரியா பகுதிகளில் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வைத்தது. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்ற போர் 1902 முதல் 4 நடைபெற்ற இந்த போர் போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. இந்த போர்ட்ஸ்மவுத் உடன்படிக்கை ஜப்பானுக்கு கொரியா மற்றும் மஞ்சூரியாவில் ஜப்பானுடைய செல்வாக்கை பெருக்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு வாணிபம் பெருகியது. படைக்கல தேவைகளை பூர்த்தி செய்தமையால்
வாணிகம் பெருமளவில் பெருகியதற்கு மிக முக்கிய காரணம் ஜப்பான் உலக நாடுகளுக்கு தேவையான படைக்கலங்கள் மட்டுமல்லாமல் விவசாய பொருட்கள், மருத்துவ உதவிகள் என்று அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தோடு தங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொண்ட ஜப்பானினுடைய பொருளாதாரம் ஒரு மிக எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையை எட்டியது என்றே நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு சர்வதேச சந்தைகளுக்கு உற்பத்தி பொருட்களை ஜப்பான் அனுப்பியதை நாம் பார்க்கின்றோம். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு துரிதமான உற்பத்தி, அயராத உழைப்பு, துரிதமான உற்பத்தி ஜப்பானில் நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே சர்வதேச சந்தைகளுக்கு ஜப்பானினுடைய பொருட்கள் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் கப்பல் கட்டும் தொழில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருந்தது. ஜப்பானினுடைய ஒரு மிக முக்கியமான தொழில் கப்பல் கட்டும் தொழில். அந்த கப்பல் கட்டும் தொழில் முதல் உலக போருக்கு பின்பு மிக செழிப்புற்றது என்றே நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் விவசாய பொருட்களுடைய உற்பத்தியும் ஜப்பானில் பெருகியது. விவசாய பொருட்களுடைய உற்பத்தி பெருகியது. மருந்துகளை அதிகமாக உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். இவ்வாறு ஜப்பானினுடைய பொருளாதாரம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை எட்டியது என்றே நாம் பார்க்கின்றோம். மிக குறுகிய காலத்தில் ஜப்பான் ஒரு பெரும் பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 25% மேற்பட்ட ஒரு வளர்ச்சியை ஜப்பான் அடைந்தது என்றே நாம் பார்க்கின்றோம். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக ஒரு செல்வந்தர் குழு ஜப்பானில் செயற்பட்டது. அதை பார்ப்போம். ஜுபைட்சு என்கின்ற ஒரு செல்வந்தர் குழு. ஜுபைட்சு என்பது ஜப்பானில் இருந்த செல்வந்தர் குழு. இந்த செல்வந்தர் குழு ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிட்சுயி சுமிடோமா யசுடா என்ற கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட லட்சாதிபதி குடும்பங்கள் ஜப்பானில் இந்த ஜுபைட்சு அப்படிங்கிற அமைப்பில் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஜுபைட்சு என்பது செல்வந்தர்கள், லட்சாதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட லட்சாதிபதிகள் அங்கம் வகித்தனர். அவர்களில் முக்கியமானவர்கள் யார் என்று பார்த்தோமே என்றால் இந்த மிட்சுயி, சுமிடோமா மற்றும் யசுடா போன்றவர்கள் மிக முக்கியமான செல்வந்தர்களாக நாம் இங்கு பார்க்கின்றோம். இவர்கள் இந்த மீஜி முடியாட்சிக்கு பின்பே ஜப்பானினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மீஜி முடியாட்சி முடிந்து இந்த சீன ஜப்பானிய போர் மற்றும் ரஷ்ய ஜப்பானிய போர்கள் ஜப்பானினுடைய பொருளாதாரத்தை இன்னும் பலப்படுத்தியது. இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட மூலப்பொருட்களை வைத்து இந்த செல்வந்தர் குழு, ஜுபைட்சு என்கிற இந்த செல்வந்தர் குழு ஜப்பானினுடைய பொருளாதாரத்தை இன்னும் மேலும் செழித்தோங்க செய்தது என்றே நாம் பார்க்கின்றோம். இவர்கள் குறிப்பாக இந்த யசுடா என்கின்ற இந்த லட்சாதிபதி உறுப்பினர்கள் இந்த ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினர் என்பது நாம் ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மறுக்க முடியாத ஒரு கருத்தாகவே. பல லட்சாதிபதி குடும்பங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட லட்சாதிபதி குடும்பங்கள் இந்த ஜுபைட்சு அங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தினர்களாக இந்த யசுடா குடும்பம் விளங்கியது. இந்த யசுடா ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் ஜப்பானினுடைய அரசியலிலும் செல்வாக்கு பெருமளவிற்கு ஓங்கியிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அரசு தொழில் வளம் மட்டுமல்லாது விவசாயம் ஆகியவை ஜப்பானில் பெருகியது. யாருடைய காலத்தில்? இந்த ஜுபைட்சுவினுடைய காலத்தில். ஜுபைட்சு என்கின்ற இந்த செல்வந்தர் அமைப்பினுடைய பங்களிப்பின் காரணமாக அனைத்து துறைகளிலும் தொழில் வளம் பெருகியது, விவசாயம் பெருகியது, மருத்துவ துறையில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அமைப்பு ஜப்பானிய வர்த்தக கழகம், ஜாப்பனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி அந்த அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி வரி கோட்பாடுகளை சீரமைத்தது. இந்த ஜாப்பனீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற இந்த ஜப்பானிய வர்த்தக கழகம் ஏற்றுமதி இறக்குமதியை சரி செய்து வரி கோட்பாட்டினை சீர்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம்.
இவ்வாறு இந்த ஜுபைட்சு என்கின்ற இந்த அமைப்பு ஜப்பானினுடைய அரசியல் அமைப்பில் பெரும் செல்வாக்கு பெற்று விளங்கியது. ஏற்றுமதி இறக்குமதி கோட்பாடு, வரி கோட்பாடுகள் சீரமைக்கப்பட்டு நாட்டினுடைய ஜப்பானினுடைய பொருளாதாரம் மேலோங்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜுபைட்சுவினுடைய பொருளாதார கோட்பாட்டினால் இந்த ஜுபைட்சுவினுடைய தொழில் தொழில் நுணுக்கத்தினால் ஜப்பான் ஒரு மாபெரும் வளர்ச்சியை எட்டியது என்று நாம் பார்க்கின்றோம். இக்குழுவின் வியத்தகு வளர்ச்சி காரணமாக முதல் உலக போரின் போது அரசியல் செல்வாக்கு, பெரும் அரசியல் செல்வாக்கினை இந்த ஜப்பான் பெற்றது. இதனால் பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பான் ஒரு மிக முக்கியமான பங்கை பெற்றது. அனைத்து நாடுகளுக்கும் இந்த முதல் உலக போரில் தோல்வியுற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஜப்பானில் இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது, ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஜப்பானில் இருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும் சரி, படைக்கலன்களாக இருக்கட்டும் சரி, மருத்துவ உதவி அனைத்து சார்ந்த பொருட்களும் ஜப்பானில் இருந்து மேலை நாடுகளுக்கும் அல்லது மேலை நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்த ஆசிய நாடுகளுக்கு ஜப்பான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு மேல் திசை நாடுகள் தம்மை அண்டி இருந்த நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் ஜப்பான் எதிர்நோக்க தலைப்பட்டது. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஜப்பானால் இயலவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி முதல் உலக போரின் போது ஏற்பட்டது. இதை அனைத்து ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரிதான், தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து நாடுகளும் ஜப்பானை எதிர்நோக்கி கொண்டே இருந்தது, ஜப்பானினுடைய பொருட்களை எதிர்நோக்கி கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மருந்துகள், சாய பொருட்கள், படைக்கருவிகள் அனைத்தும் ஜப்பானில் இருந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இதை போன்று எனவே ஜப்பானினுடைய பொருளாதாரம் 1914 முதல் 1919 இந்த இடைப்பட்ட காலத்தில் வணிக பெருக்கம், வணிகத்தினுடைய வளர்ச்சி 25 விழுக்காடு அதிகரித்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானின் ஒரு பெரும் அசாதாரணமான, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று ஒரு அசாதாரணமான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாம் இங்கு பார்க்கின்றோம். முதல் உலக போர் 1914 ஏற்பட்ட 1919 ஆண்டு முடிவுக்கு வருகின்றது. இந்த முதல் உலக போரின் இறுதியில் ஜப்பானினுடைய பொருளாதாரம் 25 விழுக்காடு வளர்ச்சி பெற்றிருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜப்பான் இதுவரைக்கும் வெளிநாடுகளில் இருந்து பெற்றிருந்த கடன் அத்தனையும் அடைத்து விட்டது. எவ்வளவு கடன் ஜப்பான் வெளிநாடுகளில் இருந்து பெற்றிருந்ததோ அத்தனை கடனையும் ஜப்பான் அடைத்து விட்டது மிக குறுகிய காலகட்டத்தில். அதை தொடர்ந்து 1920 1930 இந்த காலத்திற்கு இடைப்பட்ட இந்த 10 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் ஒரு திடமற்ற ஒரு பொருளாதார நிலை ஜப்பானில் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையற்ற தன்மை தொடர்ந்து நீடித்தது ஜப்பானில். ஏனென்றால் அதிக உற்பத்தி, அதிக ஏற்றுமதி என்று இருந்த இந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரும் நிலையற்ற ஒரு தன்மை, ஜப்பானிய பொருளாதாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே 1918 1920 பொறுப்பில் இருந்த பரோசரா நியாய விலக்கடைகள், கூட்டுறவு பண்டகசாலைகளை ஏற்படுத்தி விலைவாசியை கட்டுப்படுத்த முற்பட்டனர். இந்த நிலையற்ற பொருளாதார நிலையற்ற தன்மை ஏற்படுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், அனைத்து நாடுகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் ஜப்பான் இருந்தது. எனவே அதற்கான ஒரு துரிதமான பொருளாதார ஈடுபாட்டில் ஜப்பான் செயல்பட்டு வந்தது. எனவே பொருளாதார அனைத்து துறைகளிலும் ஜப்பான் முன்னேறியது. முன்னேறிய இந்த பொருளாதாரம் என்ன ஏற்பட்டது என்றால் ஒரு நிலையற்ற தன்மை ஏற்பட்டது. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படவே ஜப்பானினுடைய அரசாங்கம் 1918-20களில் நியாய விலை கடைகளை ஏற்படுத்தியது. கூட்டுறவு பண்டகசாலைகளை ஏற்படுத்தி அந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முற்பட்டது. ஜப்பானினுடைய விலைவாசியை கட்டுப்படுத்த முற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் சிறு தொழில்களை முன்னேற்றுவதற்கு, சில தொழில்களை வளர்ச்சியடைய செய்வதற்கு அரசாங்கம் தனியாக கடன்களை வழங்கியதை நாம் பார்க்கின்றோம். 1922 1929 அரசோச்சி வைகவுண்ட் என்கின்ற அமைச்சரவை
ஜப்பானில் 1922 முதல் 1929 வரை செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து வசுதேகி என்ற அமைச்சரவை செயல்பட்டது. அதைத் தொடர்ந்து தனாகா என்கின்ற அமைச்சரவை 1927 29 வரை செயல்பட்டது. இந்த தனாகா அமைச்சரவை ஜப்பானை இந்த பொருளாதார சிக்கல் அல்லது பொருளாதார புயலில் சிக்குண்டு தவித்த ஜப்பானை மீட்டெடுத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே 1923 ஜப்பானில் ஒரு பெரும் பூகம்பம் ஏற்பட்டது. இந்த பூகம்பம் ஜப்பானினுடைய பொருளாதாரத்தை முற்றிலும் சிதைத்தது. விவசாயிகள், தொழிலாளர்கள் அனைவரும் அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே ஜப்பான் அரசாங்கம் 1925 அமைதி பாதுகாப்பு சட்டத்தை போட்டது. அந்த அமைதி பாதுகாப்பு சட்டம் மூலமாக ஜப்பானை எவ்வாறு காப்பது என்பதற்கு ஒரு உலகப்போர் முடிந்து ஒரு பெரும் பொருளாதார நிலையை எட்டிய ஜப்பான் அந்த காலத்தை முழுவதுமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்குள் சிக்கி தவித்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 1823 ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படுகிறது. இந்த பூகம்பத்தின் வாயிலாக ஜப்பானினுடைய பொருளாதாரம் அனைத்து துறைகளிலும் சிதைவடைகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது நாணய மாற்று சிக்கல்கள், பணவீக்கம், பொருளாதார சீர்கேடு என்று ஜப்பான் சிக்கு தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த சூழலில்தான் தனாகா என்கின்ற வெளியுறவு அமைச்சர், ஜப்பானினுடைய வெளியுறவு அமைச்சரான தனாகா ஒரு விண்ணப்பத்தை தயார் செய்து ஜப்பான் அரசாங்கத்தின் முன்பு சமர்ப்பிக்கின்றார். இந்த விண்ணப்பம் 1927 இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் தவித்து வந்த இந்த ஜப்பானினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு இந்த சிக்கலில் இருந்து வெளிக்கொண்டு வருவது என்பதற்காக தனாகா என்கின்ற இந்த வெளியுறவு அமைச்சர், ஜப்பானினுடைய வெளியுறவு அமைச்சரான தனாகா ஒரு விண்ணப்பத்தை ஏற்படுத்தி அந்த விண்ணப்பத்தின் மூலமாக முன்னேற்ற கோட்பாட்டை, ஜப்பானினுடைய முன்னேற்ற கோட்பாட்டை எவ்வாறு கொண்டு வருவது என்பதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டார். இவ்வாறு கொள்கைகளுக்கு வடிவம் கொடுக்கும் வகையில் 1927 தனாகா விண்ணப்பம் என்ற ஒரு விண்ணப்பத்தை பேரரசரிடம் தனாகா சமர்ப்பித்தார். இதன்படி 1927 ஜூன் மற்றும் ஜூலை 7 இடைப்பட்ட காலத்தில் பொதுமக்கள், படைத்துறை அதிகாரிகள் அடங்கிய மாநாடு ஒன்றின் விளைவாக உருவாக்கப்பட்ட இவ்விண்ணப்பம் சில கீழ்கண்ட உடன்படிக்கைகளை, கீழ்கண்ட அம்சங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இவ்வாறு தனாகா விண்ணப்பத்தின்படி தனாகா விண்ணப்பத்தினுடைய முதல் நோக்கம் என்னவென்று பார்த்தோமேயானால், மங்கோலியா, மஞ்சூரியா போன்றவை ஜப்பானினுடைய முன்னேற்ற கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஆக்கிரமிப்பு மற்றும் சுரண்டல் ஆகிய வழிகளை பின்பற்ற வகை செய்தல். ஜப்பானுக்கு தேவை ஏற்கனவே பார்க்கின்றோம். 1927 ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியில், பொருளாதார சிக்கலில் ஜப்பான் சிதைவுண்டு கிடக்கின்றது. இந்த பொருளாதாரத்தில் இருந்து இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து அல்லது இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து ஜப்பானை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதற்கு மங்கோலியா மற்றும் மஞ்சூரியாவை ஜப்பான் திறமாக செயல்படுத்த முன் வந்தது. இரண்டாவதாக, இந்த தனாகா விண்ணப்பம் இச்செயல்களினால் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை மஞ்சூரியா மற்றும் மங்கோலியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை, இயற்கை கனிம வளங்களை கொண்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தி ஜப்பானை ஆசியா, ஐரோப்பிய நாடுகளின் முதன்மை பெற்ற நாடாக செய்தல். இது தனாகா விண்ணப்பத்தினுடைய இரண்டாவது நோக்காக இருந்தது. தனாகா விண்ணப்பத்தினுடைய முதல் நோக்கம் மங்கோலியா மற்றும் மஞ்சூரியா பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி ஜப்பானினுடைய பொருளாதார சிக்கல்களை சரி செய்ய வேண்டும் என்பது முதல் நோக்காக கொண்டிருந்தது. இரண்டாவதாக, இந்த தனாகா விண்ணப்பம் மஞ்சூரியா மற்றும் மங்கோலியா பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை எவ்வாறு ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக பயன்படுத்தி ஜப்பானை பழையது போன்றே ஆசியா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக, ஆசியா, ஐரோப்பிய நாடுகளில் வல்லமை பெற்ற நாடுகளுக்கு இணையாக உயர்த்துவது என்பது மூன்றாவது நோக்காக கொண்டிருந்தது. தனாகா விண்ணப்பம் இரண்டாவது நோக்காக கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இவ்வாறு மங்கோலியா மற்றும் மஞ்சூரியா பகுதிகளை சுரண்டி அங்கிருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அபகரிப்பதன் மூலம்
ஆண்டுதோறும் பெருகி வரும் மக்கள் தொகை பிரச்சனையை சரி செய்யலாம் என்று இந்த தனாகா விண்ணப்பம் குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு தனாகா விண்ணப்பத்தில் இந்த மூன்றையும் முக்கிய நோக்காக கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து முக்கிய கூறுகளாக உள்நாட்டில் உள்நாட்டின் கோட்பாடுகளில் வெளியுறவு பொறுப்பு, அமைதியான நல்லுறவு கோட்பாட்டினை ஜப்பான் பின்பற்ற வேண்டும். வெளிநாடுகளில் அமைதியான நல்லுறவு கோட்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும். மஞ்சூரியா, மங்கோலியா ஆகிய பகுதிகளில் ஜப்பான் விசேஷ உரிமைகளை காக்க வேண்டும். மஞ்சூரியா மற்றும் மங்கோலியா பகுதிகளில் ஜப்பான் தன்னுடைய விசேஷ உரிமைகளை காக்க வேண்டும். மூன்றாவதாக சீனர்கள் ஜப்பானிய நில உரிமை பகுதிகளில் இடம்பெயர்வது தடுக்கப்பட வேண்டும். ஜப்பானுக்கு சொந்தமான பகுதிகளில் சீனர்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இடம்பெயர்தலை கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டு ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சீனா ஜப்பானிய ஆதிக்கம் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் பெருக்கப்பட வேண்டும். ஜப்பானின் செல்வாக்கு பெருகி எந்த நேரத்திலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய முடிவு ஜப்பானுக்கு ஏற்பட வேண்டும் என்று பல முடிவுகள் இந்த தனாகா விண்ணப்பத்தின் போது மேற்கொள்ளப்பட்டது. இந்த தனாகாவிற்கு பின்பு 1929 1930 ஆண்டில் ஹமாகூச்சி என்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார். இவர் ஜப்பானினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை ஜப்பானில் பல பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். இவர் அரசாங்க செலவுகளை குறைப்பு. இவருடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் அரசாங்கத்தினுடைய செலவுகளை எவ்வாறு குறைப்பது, தேவையற்ற அரசாங்க பதவிகளை தடை செய்ய வேண்டும். தேவையற்ற அரசாங்க பதவிகளை தடை செய்வதன் மூலம் அரசாங்கத்தில் இருந்து செய்யப்படும் செலவு மிக குறைவாக குறைக்கப்படும். பின்பு தேவையற்றோர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஜப்பானினுடைய அரசாங்கத்தில் தேவையற்ற பதவிகளை சரி செய்ய வேண்டும். ஹமாகூச்சி மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் ஹமாகூச்சிக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டது என்றே நாம் பார்க்கின்றோம். எனவே மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இந்த ஹமாகூச்சிக்கு ஏற்பட்டது. எனவே மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக 1930 ஹமாகூச்சி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹமாகூச்சி முக்கியமான ஜப்பானினுடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டவர். ஜப்பானை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுத்த இந்த ஹமாகூச்சி மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இயலாத காரணத்தினால் மக்களுடைய வெறுப்புக்கு உள்ளாகி 1930 சுடப்பட்டார். அவரை தொடர்ந்து சிதாரோ வாக்சகி போன்றோர் வெளியுறவு துறை அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். இவருடைய காலத்திலும் ஜப்பான் ஒரு பெரும் பொருளாதார சிக்கலில் சிக்கியுண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இனுகாய் என்பவர் ஜப்பானினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக பதவியேற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இனுகாயும் மக்களுடைய எதிர்ப்புகள் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்வாறு ஜப்பானில் கட்சி ஆட்சி முடிவுற்று இராணுவ ஆட்சி தொடங்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இதுவரைக்கும் மீஜி 1868 மீஜி முடியாட்சிக்கு பின்பு பல பிரதிநிதிகள் வந்து ஆட்சி செய்ததை நாம் பார்க்கின்றோம். தற்சமயம் இந்த ஜப்பானில் கட்சி ஆட்சி முடிவுற்று இராணுவ ஆட்சி தொடங்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜப்பானினுடைய ஆதிக்க வெறிக்கு ஒரு பேருதவியாக, ஏனென்றால் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் மேலோங்கி இருந்தக்கூடிய காலகட்டத்தில் ஜப்பான் ஒரு மிகச்சிறிய நாடான ஜப்பான் தன்னுடைய வல்லமை கோட்பாட்டை, தன்னுடைய மேலாதிக்கத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று கடுமையான போட்டி ஜப்பானுக்கு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜப்பான் வல்லரசு கோட்பாட்டில் நம்பிக்கை கொள்ளலாயிற்று. இதுவரைக்கும் முடியாட்சி கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்த இந்த ஜப்பான் அடுத்து வல்லரசு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை போன்றே தானும் தன்னுடைய வல்லமை சமன்பாட்டை இவ்வுலகில் பறைசாற்ற வேண்டும் என்பது ஜப்பானின் இலக்காக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரும் மாற்றம் முதல் உலக போருக்கு பின்பும் இரண்டாம் உலக போருக்கு பின்பும் நாம் பார்த்தோமே என்றால் ஜப்பானினுடைய
நிலைப்பாடு முற்றிலுமாக மாறியிருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய நிலைப்பாடு ஆ ஜப் 1914 தொடங்கி 1919 ஜப்பான் அனைத்து வல்லமை சார்ந்த நாடுகளுக்கும் இணையாக தூரகிழக்கு நாடுகளில் ஒரு மிக முக்கியமான நாடாக திகழ்ந்தது. சீனா போன்ற பெரும் அதிக மக்கள் தொகையும், அதிக வளங்களையும் கொண்ட நாடுகள் இருந்த போதிலும், மிகச்சிறிய நாடான இந்த ஜப்பான் தன்னுடைய மேலாதிக்கத்தை தூரக்கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தியது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது என்றே நாம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரும் சவாலாக இருந்தது. முதல் உலகப் போரின் முடிவில் கையெழுத்திடப்பட்ட சர்வதேச சங்கத்தில் நிரந்தர உறுப்பினர் பட்டியலில் ஜப்பானும் இடம்பெற்றது. அதோடு மட்டும் அல்லாமல் உறுப்பு நாடுகளிலும் அவை முக்கிய இடம் பெற்று இந்த அனைத்து சார்ந்த துறைகளிலும் ஜப்பான் முக்கிய இடத்தை பெற்றது. இரண்டாவது உலகப் போரில் ஜப்பானினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. எனவே ஜப்பான் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் நிலை குலைந்ததை நாம் பார்த்தோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.